அந்த கரண்ட் வந்து ஒரு பந்தல் போடுறாங்க, அந்த பந்தலுக்கு வர்றாங்க அப்படின்னா மாநாடு இது அழைப்பு செய்கிறவங்க இபி அணுகி எங்களுக்கு ஒரு சப்ளை 6 மணி நேரத்துக்கு வேணும், 5 மணி நேரத்துக்கு வேணும் அப்படின்னு அந்த அலுவலகத்தில் முன்கூட்டியே சொன்னால் அங்கே ஒரு மீட்டர் போர்டு செட் பண்ணிட்டாங்கன்னா டெம்பரரியாக ஒரு மீட்டர் சப்ளை முடிச்சிடுவோம். எப்போ இருந்தாலும் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்னா கம்பல்சரியாக இபி அதிகாரிகளும் இபி பணியாளர்களும் அங்கே இருப்பாங்க. டெம்பரரியாக பண்ணும்போது அவங்க வந்து எவ்வளோ கம்பம் வரும், எவ்வளோ இருக்குன்னு அவங்களே நேராக வந்து அளந்து பார்த்துட்டு உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. இவ்வளோ ரூபா பணம் கட்டுங்க, அப்போ வந்து கட்டினா போதும். அது நீங்கள் 9 கம்பம் போடுவாங்க, மரங்களுக்குள் மூடி இருக்கும், மரம் பட்டு இதாகி கட்டை இருக்கும், மின்பாதைகள் பராமரிப்பு, லூஸ் கனெக்ஷன், இதெல்லாத்தையும் சரி பண்ணி தான் மாதம் ஒரு பராமரிப்புக்காக கரெக்டாக 9லேருந்து 5 மணி வரைக்கும் சப்ளை ஆஃப் பண்ணுவோம். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு மின்சாரம் வாரியத்துடைய ரிட்டையர்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் திரு நாகமாணிக்கம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இவங்க கிட்ட இவங்க துறையை பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் சார். முதல்ல உங்களோட அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சார். நான் வந்து 1978 79 காலேஜ் முடிச்சு வந்தேன். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி போர்டில் 79 ஜாயின் பண்ணேன். ஸோ 34 அரை ஆண்டுகள் இந்த மின்சார வாரியத்தில் நான் சர்வீஸ் செஞ்சுருக்கிறேன். இப்போது இபி டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை வகையான பேர் வேலை செய்வாங்க? அதில் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது சூப்பரிண்டிங் இன்ஜினியர், ஃபோர்மேன், லைன் இன்ஸ்பெக்டர், ஒயர்மேன், கேங்மேன். இப்போ ஒரு வீட்டுக்கு இபி கனெக்ஷன் வாங்குறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது? மின்சார வாரியத்தில் 2020 ஜூலை புதுசாக ஒரு வழிமுறை என்னன்னா, நீங்கள் உங்கள் ஒரு வீட்டுக்கு மின் இணைப்பு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒயரிங் வேலையை முடித்து பாயிண்ட் ஆஃப் சப்ளை, அதாவது எந்த இடத்துல மின் வாரியம் நமக்கு கனெக்ஷன் கொடுக்கணுங்கிற பாயிண்டில் அந்த இடத்துல மீட்டர் போர்டு மாட்டி மெயின் சுவிட்ச் எல்லாம் செட் பண்ணி அந்த இடத்துல எங்களுக்கு ரெடியாக இருந்து, அதுக்கப்புறம் இப்பொழுது கணினி மூலம், அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டேன்ஜெட்கோ ரெக்யர்மெண்ட் ஆஃப் டொமஸ்டிக் பவர் சப்ளைன்னு போட்டிங்கன்னா அதில் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் வந்துடும். என்னென்ன டாக்குமெண்ட்டு என்னென்ன கொடுக்கணும், நீங்கள் என்னென்ன சப்மிட் பண்ணணும், வரி சப்மிட் பண்ணணுமா, டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுமா அப்படிங்கிறலாம் கேட்பாங்க. அது பூரா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள் வீடை வந்து பார்ப்பாங்க. என்ன மாதிரி இது டொமஸ்டிக் வந்து பியூர்லி டொமஸ்டிக்கான்னு பார்ப்பாங்க. சில பேர் கமர்ஷியலில் வச்சுருப்பாங்க உள்ளேயே. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போய் நீங்கள் இவ்வளோ பணம் கட்டுங்கன்னு எஸ்டிமேட் அரைவ் பண்ணி உங்களுக்கு இதில் வரும். அப்போ நீங்கள் பணம் கட்டிட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒன்றா மீட்டர் ஸ்டாக் இருக்காது. அந்த மீட்டர் ஸ்டாக் வந்தோன்னா உங்களுக்கு ஆஸ் பர் ப்ரியாரிட்டி இதாக வரிசைக்கிரமமாக உங்களுக்கு வரிசையாக மின் இணைப்பு கொடுப்பாங்க. அதுக்காக நீங்கள் யாரையும் போய் சந்திக்க வேண்டியதில்லை. இது இப்பொழுது உள்ள புதிய நடைமுறைகள். கமர்ஷியலாக இபி வாங்குறதுக்குமே இதுதான் ப்ராசஸா சார்? கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் எந்த அப்ளிகேஷன் வாங்கினாலும் இதுதான் நடைமுறை. சார், இப்போ நிறைய பேர் டெம்பரவரியாக ஒரு இடத்துல தங்குறாங்க. அந்த மாதிரி இடத்துல டெம்பரவரியாக ஒரு இபி கனெக்ஷன் வாங்குறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர் இருக்குது? உங்களுக்கு எந்த இடத்துல சப்ளை வேணுமோ அந்த இடத்துல 2 பில்லர் நட்டி மீட்டர் போர்டு மாட்டி அது ஒரு பாக்ஸ் மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணணும். டெம்பரவரியாக இருக்கிற கனெக்ஷனை பர்மனெண்ட்டாக மாற்றிக்கலாம்ல? இதை டெம்பரரியாக பண்ணும்போது அவங்க வந்து எவ்வளோ கம்பம் வரும், எவ்வளோ இருக்குன்னு அவங்களே நேராக வந்து அளந்து பார்த்துட்டு உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. இவ்வளோ ரூபா பணம் கட்டுங்க, அப்போ வந்து கட்டினா போதும். அது நீங்கள் 9 கம்பம் போடுவாங்க. சில நேரத்தில் அந்த உங்கள் லேண்டு ஓரத்துலேயே கம்பம் இருக்கும், அதுலேயே எடுத்துக்கலாம். அதெல்லாம் அவங்களே வந்து பார்த்து. இப்போ நிறைய மாநாடு நடக்குது, சீஃப் மினிஸ்டர் வராங்க, பிரசிடென்ட் வராங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் இபி துறையில் என்ன மாதிரியான பணிகள் இருக்கும்? அந்த கரண்ட் வந்து ஒரு பந்தல் போடுறாங்க, அந்த பந்தலுக்கு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முன்கூட்டியே அந்த
மாநாடோ இது அழைப்பு செய்கிறவங்க இபி அணுகி எங்களுக்கு ஒரு சப்ளை 6 மணி நேரத்துக்கு வேணும், 5 மணி நேரத்துக்கு வேணும் அப்படின்னு அந்த அலுவலகத்தில் முன்கூட்டியே சொல்லலாம். அங்கே ஒரு மீட்டர் போர்டு செட் பண்ணிட்டாங்கன்னா டெம்பரரியாக ஒரு மீட்டர் சப்ளை கொடுத்துருவோம். தட் இஸ் ஃபார் டெம்பரரி சப்ளை. அந்த மீட்டர் இது ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே நீங்கள் நேராக வந்து அந்த ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணாலும் இந்த லைன்மேன் எப்போ இருந்தாலும் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்னா கம்பல்சரியாக இபி அதிகாரிகளும் இபி பணியாளர்களும் அங்கே இருப்பாங்க. இப்போ சென்னை மாதிரியான இடங்கள்ல இப்போல்லாம் ஃப்ளட் அதிகமாக வருது. இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் இபி டிபார்ட்மெண்ட்டில் முன்னெச்சரிக்கைகளை எடுக்கிறீங்க? பேரிடர் நடக்கும்போதே எல்லாரும் வந்து அவசர நிலைமை கருதி அவங்க அனைவரும் ஒரு அந்த இடத்துல இருக்கிற தலைமை அதிகாரி எத்தனை ஸ்டாஃப் தேவைப்படும், எத்தனை தேவைன்னு ஒரு சேர்மன் இருக்கார். அது கீழே மெம்பர் பகிர்மானம்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட வந்து அவரே கேட்பார் எவ்வளோ மெட்டீரியல் வேணும், எவ்வளோ ஸ்டாஃப் வேணும். அப்போ ஹோல் தமிழ்நாடு இன்ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஒரு ஆள், ஒரு டிவிஷனுக்கு 10 ஆள், ஒரு சப்டிவிஷனுக்கு 4 ஆள்னு போட்டு மொத்தமாக அங்கே அசம்பிள் ஆகிடும். அதையே சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரிக்கு ஒரு 10 பேர் அசம்பிள் ஆகிடுவாங்க. இப்போ நிறைய இடங்கள்ல போன மாதம் நான் என்ன பயன்படுத்தினேனோ அதே தான் இந்த மாதமும் பயன்படுத்தினேன், ஆனால் இந்த மாதத்தோட கரண்ட் பில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எதனால சார்? வீட்டுக்கு வந்து பை மந்த்லி 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் கணக்கு போடுறாங்க. அதில் 100 யூனிட் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ. 100 யூனிட்டுக்கு மேலே இப்போ ஒரு 400 யூனிட் வாங்குறீங்கன்னு வைங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட். இன்கேஸ் நீங்கள் 450 யூனிட் அடுத்த மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த 50 யூனிட்டுக்கு வேறு ஸ்லாப். அதாவது 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 400 யூனிட் வரைக்கும் ₹4.80 தான். நீங்கள் 500 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க, அந்த 100 யூனிட்டுக்கு ₹6.45 கணக்கு போடுறாங்க. அப்போ பில் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தியாகி உங்களுக்கு எக்ஸஸாக தெரியுது. ஹில்ஸ் மாதிரியான இடங்கள்ல இபி டிபார்ட்மெண்ட் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன? அங்கே வந்து இதே மாதிரி தான் அக்கேஷன்ஸ் தான். அங்கேயும் இங்கே எவ்வளோ ஸ்டாஃப் இருக்கிறாங்களோ அங்கேயும் அவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்களுக்கு ஆஃபீஸ் டைமிங் வேறு. ஏன்னா காலையில் குளிர் அதிகமாக இருக்குது, 8:30-9 தான் வருவாங்க. அங்கே எப்போ ஃபீஸ் போனாலும் அதே கேங் ஆளுங்க ரெடியாக இருப்பாங்க, உடனே அட்டன் பண்ணுவாங்க. மலைப்பிரதேசத்துக்கும் நம்ம இடத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ சார், தமிழ்நாட்டில் மாதம் ஒரு முறை கரண்ட் வந்து கட் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் என்ன? மாதம் ஒரு முறை அப்படிங்கிறது பராமரிப்பு அப்படின்னா அந்த எந்த இடத்துலேருந்து நமக்கு சப்ளை வருதோ அந்த பவர் ஹவுஸ்க்குள்ளே மெயின்டெனன்ஸ், பீரியாடிக்கல் டெஸ்டிங், மெயின்டெனன்ஸ் 2 தான் மெயின். 3வது அனைத்து வீதிகளிலும் உள்ள மின் ஒயர்கள், அதாவது மின் பாதைகள் மரங்களுக்குள் மூடி இருக்கும், மரம் பட்டு இதாகி கட்டாக இருக்கும். அதெல்லாம் மின் பாதைகள் பராமரிப்பு, லூஸ் கனெக்ஷன், இதெல்லாத்தையும் சரி பண்ணி தான் மாதம் ஒரு பராமரிப்புக்காக கரெக்டாக 9லேருந்து 5 மணி வரைக்கும் சப்ளை ஆஃப் பண்ணுவாங்க. சார், இப்போது கவர்மெண்ட்ல இருந்து விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க? கவர்மெண்ட்லேருந்து இப்பொழுது ஃப்ரீ கரண்ட், அதாவது நீங்கள் இன்றைக்கி எழுதினீங்கன்னா 10 வருஷம் கழித்து ஆஸ் பர் சீனியாரிட்டி, ஆஸ் பர் ப்ரியாரிட்டி உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பண்ண வேண்டியது மோட்டர், ஸ்டார்டர் இதெல்லாம் ப்ராப்பராக ஒயரிங் பண்ணி வச்சா போதும். இன்னொரு ஸ்கீம் என்னென்னா எஸ்எஃப்எஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீம். அது வந்து இவ்வளோ ஹெச்பிக்கு இவ்வளோ ரூபா, 3 மாதத்துக்கு ஒருக்கா, 6 மாதத்துக்கு ஒருக்கா, இப்படி அந்த ஸ்கீம் நிறையா இருக்குது. அது இல்லாமல் டோட்டல் செலவு, கம்பம் போடுறது, டிரான்ஸ்ஃபார்மர் போடுறது எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு சர்வீஸ் கொடுங்கன்னா தட்கால் டிக்கெட் இப்படி ரயில்வேயில் வாங்காமல் தட்கால் முறையில் போனீங்கன்னா உடனடியாக விவசாய மின் இணைப்பு கிடச்சிடும். உங்களுடைய இத்தனை வருட அனுபவத்தில் நீங்கள் என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் இபி டிபார்ட்மெண்ட்டில் சந்திச்சிங்க சார்? சவால்கள்னால் அது நிறையா இருக்கின்றது. ஆக்சிடெண்ட் சவால்ங்கிறது ஒன்று, ஒழுங்குமுறை பார்க்குறது ஒன்று, அப்படி நிறையா இருக்குது. பட் சவால்கள் பார்த்திங்கன்னா 2-3 ஆக்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். வருமுன் காப்போங்கிற மாதிரி நம்ம இது நடந்தால் இப்படி வரும், இதை பண்ணணும் அப்படின்னு சில இடத்துல செஞ்சுருக்கிறேன். சில இடங்களில் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய குறிக்கோளே வந்து மின்சார வாரியம் 8 மணிக்கு ஸ்டாஃபுக, இந்த ஏஐ எல்லோரும் வரணும்னு ஒரு கண்டிஷனில்
நான் 8 மணிக்கு முதல்ல போயிடுவேன். அப்போ வராதவங்களையெல்லாம் கொஞ்சம் சத்தம் போடுவேன், பண்ணி அதை கரெக்ட் பண்ணி சவால் இதுதான் ஒழிய நிறைய அச்சீவ்மெண்ட் செஞ்சுருக்கேன். அச்சீவ்மெண்ட் நிறைய செஞ்சுருக்கிறேன். அதெல்லாம் டெக்னிக்கல் பாயிண்ட்டுகளாக இருக்கும். அது உங்களுக்கு அவ்வளோ இதாக தெரிவிக்க முடியாது. சாட்டிஸ்ஃபைடாக பணிபுரிந்துள்ளேன். 34.5 ஆண்டுகள் மின்சார வாரியத்தில் மிகவும் நல்ல முறையில் பணியாற்றி ஓய்வு பெற்று வந்தேன்.